என்னன்னா, இந்த மாநில உணர்வு சீமான் குரல் மங்கிடும். விஜய் வந்து என்ன பண்ண போறாரு? விஜய் எல்லாம் துண்டா காணோம், துணிய காணோம்னு ஓடிருவாரு. இவ்வளவு பெரிய அலையில. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவரு சில கனவுகளோட வருவார். இந்த மாநிலத்த நான் எப்படிலாம் சீர்திருத்த போறேன், எப்படிலாம் மேல கொண்டு வர போறேன்னு சில திட்டங்கள சொல்றதுக்கு கூட நேரம் இருக்காது. அமிங்கிடும். அப்போ விஜய் மாதிரியான ஒரு மாநில கட்சி, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர், அமமுக, கமலஹாசனுடைய மக்கள் நீதி இன்னைக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஜனநாயக நாடு. 10 ஓட்டு இருந்தாலும் கட்சி இருக்கு. சின்னம் இருக்கு அதுக்குன்னு. இவங்களுடைய குரல்கள் ஒலிக்கிறது குறையும்னு நான் சொல்றேனே, அது ஒரு வரியில கடந்து போற விஷயம் இல்ல. ஒரு தேர்தல்ல குரல் அப்படியே மியாவ்ன்னு மாறும். அப்புறம் அந்த பூனையே காணாம போயிடும். அடுத்த தேர்தல் அந்த கட்சி இருக்குமா? தெரியாது. நீங்க குரல் ஒலிக்கலன்னா அந்த கட்சி இருந்து என்ன இல்லாம என்னன்னு மக்கள் வந்துட மாட்டானா? இப்படியே கொண்டு போய் ஒரு கட்சி ஆட்சி முறை நோக்கி கொண்டு வருவாங்க. அல்லது எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி. 2 கட்சி. இந்த கட்சி குடியரசு, ஜனநாயக கட்சி அமெரிக்கால மாரி கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. இதத்தான் சர்வாதிகாரம்னு சொன்னேன். அத அப்படியே 2 ஒண்ணாக்கி ஒரே கட்சி ஆட்சி முறை தான். ஒரே ஆள் தான் நாடு முழுக்கன்னு கொண்டாந்து நிறுத்தலைன்னா, நீங்க என்னன்னு பாருங்க. நீண்ட கால திட்டம் அதுதான். இப்ப அதிபர் ஆட்சி, அதை நோக்கி ராணுவ ஆட்சி அப்படி சொல்றீங்க. ராணுவம்லாம் சில இது பண்ணா அதிபர் ஆட்சி முறையை நோக்கி போறது மாதிரி சர்வாதிகாரம் கலந்த அதிபர் ஆட்சி. நல்ல அதிபர்கள் உலகத்துல எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. நான் அந்த முறையே தப்புன்னு நான் சொல்லாது. இந்தியாவுக்கு சரி வராது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு உணர்வு நான் சொன்னேன் இல்லையா? உணர்வு, உரிமை, கலாச்சாரம், பண்பாடு, ஏக்கம், எதிர்பார்ப்பு, கனவு எல்லாம் தனித்தனியா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு குலுக்கியெல்லாம் கவுக்க முடியாது. அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் தான் கூட்டாட்சின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து பெடரலிசம்னு கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்தாங்க. நீங்க அதெல்லாம் தகர்த்து எறியறீங்க. என்னடா கூட்டாட்சிங்க வா நான் சொல்றேன். நீங்க மக்களவையை கொண்டாந்து ரெஃபரன்ஸ் வைக்கலாமா நீங்க? மக்களவை நம்ம மக்களவை தான் சார். நான் எந்த மக்களும் இல்ல. பாகிஸ்தான் மக்களவை இல்ல அது. இந்திய மக்களவை தான். நான் அத மறுக்கல. ஒரு என்ன சொல்றது? ஒரு உருவம் இல்லாத ஒரு அமைப்பு தான் அது. இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் இங்க மக்களவைங்கிறதுக்கு ஒரு அடிப்படை பேஸ் அந்த பில்லரே மாநிலங்கள் தான். அத தகர்த்துட்டு நீங்க கொண்டாந்து இத ரெஃபரன்ஸா வச்சுட்டு இந்த தேதி தான் இங்கன்னு சொல்றது என்ன சார் இது? என்ன ஜனநாயகம் அது? இந்த அடிப்படை புரிதல மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காவது அவகாசம் வேணும்.